கரூர் மாவட்டம் மண்மங்கலம் அடுத்த நன்னியூர்புதூர், காளிபாளையம், திருமக்கடலூர் ஆகிய பகுதிகளில் ஆற்று படுக்கையிலிருந்து இரவு நேரங்களில் மணல் கொள்ளை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதற்கு அரசு அதிகாரிகள் உடந்தையாக இருப்பதாகவும் சமூக செயல்பாட்டாளர்கள் அவ்வப்போது போட்டோ வீடியோக்களை வெளியிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் அதிகாலை வரை லாரி மற்றும் மாட்டு வண்டிகளில் மணல் திருட்டு நடைபெறுவதாகவும் அந்த வீடியோ ஆதாரங்களை அடிப்படையில் ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி வீடியோ ஆதாரங்களை சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளனர். குறிப்பாக இப்பகுதியில் தினந்தோறும் இரவு பகலாக 100க்கும் மேற்பட்ட லாரிகளில் மணல் கடத்தப்படுவதாகவும் இது சம்பந்தமாக துறை ரீதியா, அதாவது வருவாய்த்துறையா இருக்கட்டும், பொதுப்பணித்துறையா இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், அதிகாரிகளிடம் சென்று முறையிட்டால் அவர்கள் மனுக்களை மட்டும் வாங்கி கொண்டு எந்த ஒரு நடவடிக்கையை எடுக்கவில்லை என்பதே இங்குள்ள பொதுமக்களின் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. இந்த செய்தியின் எதிரொலியாக, அதாவது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு ஆற்று மணல் திருடுவதை தடுக்க வேண்டும் என்று இங்குள்ள மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். குறிப்பாக கரூர் மாவட்டத்திலிருந்தான் தென் மாவட்டங்களாக மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் நீர் ஆதாரங்கள் செல்கின்றது. தொடர்ந்து மணல் எடுப்பதாலோ நீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். அதாவது காவல்துறையிடம் தொடர்ந்து நாங்கள் புகார் கொடுத்தால் பெயருக்கு ஒரு வண்டி 2 வண்டி மீது எஃப்ஐஆர் போடுகிறார்கள் ஒழிய மணல் கொள்ளையை தடுப்பதில்லை. செந்தில் பாலாஜி அவர்கள் போன சட்டமன்ற தேர்தலின் போது 11 மணிக்கு நான் வெற்றி பெற்று விட்டால், 11 மணிக்கு நான் பதவியேற்று விட்டால் 11:05க்கு சட்டவிரோத மணலை அள்ளலாம் என்று தெரிவித்தார். அந்த அடிப்படையில் இன்று சட்டவிரோதமான முறையில் மணல் கொள்ளை கரூர் மாவட்டத்தில் கொடிகட்டி பறக்கிறது. எஸ்பியிடம் புகார் கொடுத்தாலும் பதில் இல்லை, டிஎஸ்பியிடம் புகார் கொடுத்தாலும் பதில் இல்லை, எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்லாம் ஏன்னு கூட கேட்கறது இல்லை. இந்த அவலநிலை நீடித்தால் கரூர் மாவட்டத்திற்கே குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாத அபாயம் மட்டுமல்ல, கரூரை அடுத்தது இப்போ கோடை காலம் தொடங்கி இருக்குது. கரூரில் இருக்கிற தண்ணி தான் திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் என பல மாவட்டங்களுக்கு இங்கிருந்து தான் தண்ணி போகுது. அத்தனை பகுதிக்கும் தண்ணீர் இல்லாத அவலநிலை ஏற்படும். இது சமூக சொத்து. ஆற்றில் மணல் இருந்தால்தான் காவிரி ஆற்றில் வரக்கூடிய நச்சுக்கழிவுகளை சுத்திகரிப்பு செய்ய முடியும். இந்த மணலை அள்ளுவதன் மூலம் இங்கே மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பை, மக்களுக்கு நோய் பாதிப்பை, குடிநீர் இல்லாத அவல நிலையை ஆளுகின்ற திமுக கட்சியினர் செய்து வருகிறார்கள். உடனடியாக தமிழக முதல்வர் இதில் தலையிட்டு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.